الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஅ தாபீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக ரமதானுடைய இந்த சிறப்பு தருணத்திலே, சிறப்பான ரமதானுடைய இந்த மாதத்திலே தொடர் பயான் நிகழ்ச்சியிலே யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 21வது தொடரில் நுழைவதற்கு முன்னால் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக இந்த ரமதானிலே ஃபித்ரா, ஃபிதியா, ஜகாத், சதகா போன்ற எண்ணற்ற செயல்பாடுகளை நாம் செய்து வருவதை தாங்கள் அறிந்ததே. எனினும் உங்களுக்கு நம்முடைய சங்கத்தை அணுகி இதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தை தர வேண்டும் என்ற எண்ணங்களோடு நீங்கள் இருப்பீர்களாயின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டு நிர்வாகிகளிடம் பேசி அதற்கான தொகையை செலுத்திவிடுங்கள். விரைந்து செலுத்திவிட்டால் பணிகள் தொய்வில்லாமல் சிறப்பாக நடைபெற ஏதுவாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக இன்றைய தலைப்பின்கள் பொதுவான தலைப்பு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், முன்னொரு காலத்தில் என்ற தலைப்பில் நம்ம சில முக்கியமான தவறுகளையும் பார்த்து வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைப்பு இறை மறுப்பின் பாதிப்புகள் என்ற தலைப்பில் இன்ஷால்லா பேச போகிறோம். இதில் இந்த தலைப்புக்குள்ளே போகும்போதே ஒரு இறைமுறை வசனத்தோடு போனால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இறை மறுப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வே தனது திருமறையை பல இடங்களில் சுட்டி காட்டுறான், எச்சரிக்கை செய்கிறான். அதில் ஒன்று, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைப்பை தவிர வேறு எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவன் நாடினால் மன்னிப்பான், இல்லை நினைச்ச மாட்டான், அந்த இதை மன்னிக்க மாட்டான். அப்போ இணை வைப்பை பொறுத்தவரையில் எல்லளவும் சொர்க்கத்திற்கு போவதற்கான வாய்ப்பு கிடையாது என்பதனை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இணை வைப்பு என்று எடுத்துக்கொண்டால் இது 2 வகை, ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய இணை விஷய இடையப்பு சொல்லுவாங்க. அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இன்ஷால்லா வாய்ப்பு கிடைச்சா தனியாக பார்ப்போம். அப்போது அந்த பாவங்களிலே பெரும் பாவங்களும் சிறு பாவங்களும் இருக்குது. அப்போ இணை வைப்பை பொறுத்தவரை இணை வைப்பு என்று வந்து விட்டாலே அவர்களுக்கு நரகம்தான் முதலாவதாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அது முழுக்க நிராகரிப்பாகவே இருந்தால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க அப்படின்றத இந்த தருணத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு தலைப்புக்குள்ளே போவோம். இந்த தலைப்பை பொறுத்தவரை சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த இறை நிராகரிப்புக்கான ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்தணுமா இல்லையா? ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளோ கடுமையான முறையில் இணை வைப்புக்கான தண்டனை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்து பால் ஊட்டி அதுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து தூக்கம் இல்லாமல் பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கிறார் இல்லையா? அந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு பார்த்து தன்னுடைய தேவைகளை குறைச்சிக்கிறான். இப்படி அந்த பிள்ளை ஒன்றன் பின் ஒன்றாக சிறு பிராயம் வளர்ந்து வந்து வாலிபம், அதுக்கப்புறம் படிப்பு, மேற்படிப்பு அப்படின்னு எல்லாம் படித்து கிடிச்சு உருவாகி வர்ற வரைக்கும் தாய் பல சிரமங்களை எடுத்துக்கொள்கிறாள்.
சரியா? இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தாய்க்கு இல்லாமல் தன்னுடைய தாய்க்கு கொடுக்காம எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இவன் செய்கிறான் என்று சொன்னால், அப்போ தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருளாதாரத்தை ஈட்டின லாபத்தை இன்னொரு தாய்கிட்ட போய் கொடுத்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த தாயோட மனநிலைமை அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? நாம் இப்போ அதே தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதை உணர்ந்தவனாகத்தான் ரப்புல் ஆலமீன் சொன்னான். நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உனக்கு ரிஸ்க் கொடுத்தேன். அல்லாஹ் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுறானே இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ்வோட நிலை எப்படிங்கிறத நம்ம தாயோட ஒத்து வச்சு பார்க்குறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாசமே அவனுடைய ஒரு பகுதி தான் தாயுடைய பாசம்ல சொல்கிறான்ல, அந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இணை வைப்பு எவ்வளோ மோசமான செயலுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ளே போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இது ஹாக்கிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இருக்கா இல்லையா? கப்பல் கட்டுவாங்க, 950 வருஷம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலே டக்குன்னு மைண்டில் எது வரும்? கப்பல், ஜுதுமலை, அப்புறம் அந்த 950 வருஷம் வாழ்ந்தது, இதை அதிகபட்சம் இதை டப்புன்னு மைண்டுக்கு வந்துடும் நமக்கு. அதான் அதை ஒட்டி ஒரு படிப்பினை இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாசகம், இந்த வாசகத்தெல்லாம் கவனிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பேசப்பட்டுச்சு இந்த வரலாறு. அப்போ அந்த வாசகம் சொல்லப்பட்டுச்சு அதிகமாக. எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் இரக்கம் காட்ட நாடி இருந்தால் இந்த பச்சிலம் குழந்தைக்கு இரக்கம் காட்டி இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சம்பவத்தினுடைய முடிவு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பலை கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னால், தெரிஞ்ச சம்பவம் தான் எல்லாருக்குமே. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கிட்ட ஒரு மரத்தையும் வளர்த்தாங்க, பெருசாக வளர்த்து அது இதாகி அதுக்கப்புறம் அந்த கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில பல வருடங்கள் கழிச்சு, சரியா, அந்த அழிவு நாள் நெருங்கும் போது கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கிடங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், போற வரவனா என்ன இருக்கிறான் சமுதாயத்தவனா, என்ன பண்ணுறீர்? கப்பல் செய்கிறேன், கப்பல் கட்டுறேன். கப்பல் இங்கே கட்டி எப்படி போகும் அப்படின்ட்டு நக்கலா நையாண்டியா கிண்டலாக கேட்கக்கூடியதெல்லாம் பார்த்தோம். சம்பவத்தை அதெல்லாம் வருது. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது போகுங்கிற நம்பிக்கை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அது செய்ய சொன்னது. அப்போ அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறாங்க. இவங்களுடைய வார்த்தைகளை பெருசாக மதிக்காமல் பதிலை சொல்லிட்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முடிவு செஞ்சு முடிச்சுட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை வரணுமா இல்லையா? எப்படி கப்பல் நோடாத லாஜிக்காக பார்த்தாலும் அப்படி தான் தோணும். இன்றைக்கி நிறைய லாஜிக்கை பார்த்தா வீணாக போகிறாங்க. ஹதீஸை பழையன்னு சொல்லி இட்டு கட்டி பேசுகிறாங்கல்ல, லாஜிக். இப்போ அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அதான் பார்த்தாங்க, லாஜிக் தான் பார்த்தாங்க. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணால், நீரை பீறிட்டு வர செய்தான். அதே சமயத்தில் வெள்ளத்தை உண்டாக்கி அதன் மூலமாக என்ன செஞ்ச அல்லத்துல நீரை இறக்கணும், ஊருக்குள்ளே கொண்டு வந்தான்ல. கொண்டு வரும்போது என்ன செஞ்சு அவ்வளோ பேர் அடிச்சுக்கணும், அடித்து தள்ளிச்சு எல்லாரையும். சரியா? அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை எப்படி இது பண்ணாங்க, கூப்பிட்டாங்க, வரலை, மலையில் ஒதுக்கிறோன்னு போன சம்பவம்லாம் பார்த்தோமா இல்லையா? அது ஒரு பக்கம். இது நமக்கு படிப்பின என்ன இந்த சம்பவத்தில் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு தாய் என்ன பண்ணுறா, தன்னுடைய பச்சிலம் குழந்தைய கையை வச்சுக்கிட்டு அங்கிட்டு பார்க்குறா, இங்கிட்டு பார்க்குறா, அதாவது ஓடிக்கிட்டு பார்க்குறா, எங்கிட்டாவது ஒதுக்கலான்னு பார்க்குறா, முடியலை. அப்போ கடைசி ஒரு மலை உச்சி ஒன்று இருக்குது. அந்த இருந்த இடத்துல கொஞ்சம் உயரமான மலை ஒன்று இருந்துச்சு. அந்த மலைக்கு மேலே போயிடுச்சு. அந்த மலைக்கு மேலே போய் ஏறி நிற்கிது. தண்ணியை பார்த்தா கால் வரைக்கும் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு குழந்தை கீழே வச்சுருந்தா அப்படி மேலே தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த தாய். பிள்ளை எப்படியே பார்க்கணும்ல, தாய் பாசம் லேசானது இல்லைல்ல. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது தண்ணி வந்து அது கரண்டைக்கு மேலே ஏறி முட்டு வரைக்கும் வந்து இடுப்பு வரைக்கும் வந்து அப்படியே எங்கே வந்துருச்சு, ஷோல்டர் தோல் பூஜை வரைக்கும் வந்துருச்சு. குழந்தைய அதுக்கு மேலே தூக்குறான் அந்த தாய். அதுக்கு பின் பண்ண வாய் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஒரு கையை பிடிச்சி அந்த பிள்ளை கைக்கு மேலே தலைக்கு மேலே தூக்கிட்டா. பிள்ளை எப்படியாவது குறைச்சிடணும். அப்பவும் என்ன இல்லை, பிள்ளை பிழைக்கலை. அதையும் தாண்டி தண்ணி என்ன செஞ்சிருச்சு, அந்த பச்சனை குழந்தையும் எல்லாம் அது நீரில் மூளை அடிச்சிட்டான். சரியா? இப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் என்ன இவ்வளோ இரக்கம் இல்லாதவனா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, இந்த உலகத்தில் எது நியதி என்று, எது நடக்கும் என்று, எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தானோ அது அப்படித்தான் நடந்திருக்கு. அதை மாற்றம் முன்னெல்லாம் செய்யலை. அப்போது இறைவனுக்கு இறை நிராகரிப்பை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய வழி என்னங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இதான் இதோட சம்பவம், இதான் நம்மளோட படிப்பினை. ஆக மொத்தத்தில்
அன்பு நேசம் வைக்கிறதுக்கு தகுதியானவன் முதலாவது அல்லாஹ், அதுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ். அதெல்லாம் அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுறான், நபியின் மீது பாசம் வைங்க உங்களுடைய தாய் தந்தையரை விடவும், சரியா, உற்றார் உறவினர்களை விடவும் முதல்ல நேசம் வைக்க தகுதியான யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், சரியா. அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் தான் நம்முடைய மனைவி மக்கள்லாம். அப்போது இப்படியான ஒரு உவப்போடு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையும் சரி, அன்பு நேசமும் சரி, மார்க்கம் சொல்லி தந்த வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். இணை வைப்பு ஒருபோதும் நம்மில் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம் யாவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 21க்கான கேள்வி. இன்று குறிப்பிடப்பட்ட சம்பவம் எந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இந்த கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் ஒயிலண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.